நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா சத்யா? என்ன கேட்டா உங்களுக்கு இப்ப தேவை பாதாம் பருப்பு. பாதாமா? பாதாம் பருப்பு எதுக்கு? ஏன்னா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பாதாம் பருப்பு சாப்பிடறதுனால மூளை நல்லா வேலை செய்யுமா, ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்குமா. ஆனா எனக்கு பாதாம் பருப்புனா சுத்தமா பிடிக்காது. சந்தியா, உங்க புருஷன் ஸ்வீட் கடைக்காரர் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. நீங்க வெறும் பாதாம் சாப்பிட்றீங்க, நான் அதை அப்படியே பாதாம் அல்வா பண்ணி தானே சாப்பிடுங்க. அவ்வளவுதானே? என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். போலாமா? ஐயோ ஆண்டவா, என்ன சத்தம்? என்னங்க கொஞ்சம் எழுந்துருங்க. என்னங்க இது கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல, எழுந்துருங்க. என்ன சரோஜா, என்னாச்சு? பாருங்க, வெளியே ஏதோ கத்துற சத்தம் கேக்குதுங்க. யாரு கத்துறாங்க? சீக்கிரம் எழுந்து வெளியே வாங்க, என்னன்னு பாக்கலாம். என்ன சரோஜா, நடுராத்திரில போய் புடிக்கலாம். சீக்கிரம் எழுந்து வாங்க. என்ன சரோஜா, என்னாச்சு? யார் இப்படி கத்திட்டு இருக்கிறது? கொஞ்சம் மெதுவா கத்தலாம்ல. மெதுவா கத்தனா அதை கத்துறதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்னாச்சு? ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. அம்மா, நம்ம தெருக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டானா? அட கடவுளே, என்ன இது? நம்ம ஏரியாக்குள்ள திருடன் புடிச்சாங்க. என்னாச்சு? என்ன நடந்தது? என்னக்கா, என்னாச்சு? திருடன் இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான். அக்கா, திருடனை புடிச்சிட்டாங்கல்ல? இல்ல சரோஜா, அவனை எங்க பிடிச்சாங்க? அவன் எப்படி எங்க வீட்டுல வந்தானே தெரியல. கொஞ்சம் இருந்திருந்தா அவன் என் கழுத்தையே நெரிச்சிட்டு இருப்பான் தெரியுமா? ஏதோ அந்த அம்மன் துணையா இருந்ததுனால எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இல்லன்னா அவ்வளவுதான், நான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டு இருப்பேன். என்னக்கா, என்ன சொல்றீங்க? எல்லாம் இவனாலதான் நடந்தது. ஒழுங்கா கதவை பூட்டாம விட்டுட்டா, அதனாலதான் இப்படி நடந்தது. அக்கா, என்ன செய்றீங்க? எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், ஜன்னல சாத்துவே, கதவை நல்லா சாத்துன்னு. ஆனா இவ வேணும்னே செஞ்சிருக்கா. திருட வந்து என்ன ஏதாவது செஞ்சுட்டா மொத்த ராஜ்யமே இவளே ஆண்டுக்கலாம் இல்ல? பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் செத்துட்டா கூட பேயா வந்து உன்னை வேலை செய்ய வைப்பேன். அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? அவ ஏன் அப்படி செய்ய போறா? இவ உங்க பொண்ணு மாதிரி தானே உங்களுக்கு எல்லா சேவையும் செஞ்சிட்டு இருக்கா. பாவம், இவ தெரியாம கதவை சத்த மறந்து போயிருப்பா. இந்த காலத்து திருடங்கள ரொம்ப புத்திசாலிங்க. கிராமத்துல எங்க பாட்டி ஒரு நாள் வாயை திறந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திருடன் என்ன பண்ணா தெரியுமா? பாட்டியோட தங்கப்பல்ல தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட திருடங்களும் இருக்காங்களா? அட, என்னதான் இருந்தாலும் கிராமம் வேற, சிட்டிங்க வேற. அந்த திருட்டு பசங்களுக்கு தெரியாதா இந்த தெருவுல தான் சந்தியாக்கா இருக்காங்கன்னு? தெரியாதா உங்களுக்கு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, எல்லாரும் இப்படி கத்தி கூச்சல் போட்டதுக்கு அப்புறம் சந்தியாக்கா மட்டும் ஏன் கீழே வரல? அத்தை, அது ஒண்ணும் இல்ல, எல்லாருமே வெளியே வந்துட்டோம். ஆனா பெரியவரும் சந்தியாக்காவும் மட்டும் ரூம்ல இருந்து கீழே வரவே இல்ல. அத்தை, வேணும்னா சொல்லுங்க, நான் ஒரே நிமிஷத்துல போய் உங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தேன். மீனாட்சி, நாள் முழுக்க வேலை செய்யறான்.
களைச்சு போய் தூங்கி இருப்பான். அவனை எழுப்ப வேண்டாம், நல்லா தூங்கட்டும் விடு. அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம்க்கா. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்களுக்கு ஒரு குரல் கொடுங்க. ஆமாம்மா, இனி இந்த விஷயத்துல விட்டுரு. இங்க எல்லாரும் நிம்மதி இல்லாம இருக்கோம். ஆனா சந்தியாக்கா மட்டும் மேல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்களா? உடனே போய் நான் உங்களை எழுப்பி விடணும். சரி, விட்டுரு. என்னோட நகை போயிடுச்சு. என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. என்ன அம்மா தான் சொன்னாங்கல்ல, சூர்யாயே களைச்சு போய் வந்திருக்காரு, அவரை எழுப்ப வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு நீங்க மேல வந்திருக்கீங்க? அது அது ஆ நம்ம ஏரியால எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த திருடன் நம்ம வீட்டுக்குள்ள கூட வந்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ போ. அண்ணா கொஞ்சம் இருங்க, நான் வேணா ஒண்ணு பண்றேன். போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன், சூர்யா எவ எழுப்பலாமா வேண்டாமான்னு. அப்புறம் அவங்க சொல்றபடி நம்ம செய்யலாம். அவங்க வந்து உங்க கிட்ட சொல்லுவாங்க, சரியா? கஸ்தூரி கொஞ்சம் நில்லு. அத்தைக்கிட்ட ஏன் கேட்கணும்? இத பத்தி எல்லாம் எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும்? களைச்சு போயிருப்பாங்க, பாவம் நல்லா தூங்கட்டும். அதுவும் இல்லாம ஃபேன் சுத்துற சத்தம் கூட நல்லா கேக்குது. தூங்குறாங்க போல இருக்கு. அதனால நான் அவங்கள எழுப்பல. அந்த திருட எதையாவது திருடிட்டு போறானோ இல்லையோ, ஆனா என்னோட தூக்கத்தை மட்டும் நல்லா கொண்டு போயிட்டான். வீட்ல யாருக்கும் என்ன பத்தி கவலையே இல்ல. எல்லாருக்கும் சந்தியா அக்கா பத்தியும் பெரியவர் பத்தியும் தான் கவலை. அவங்க தூக்கம் கெடக்கூடாதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப அநியாயங்க. திருடங்களாம் பாருங்க, இப்ப ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க. எப்படி நீ நிம்மதியா வீட்டுல தூங்க முடியும்? நீங்க சொல்றது சரிதான். ஆம்பளைங்க வெளியில தைரியமா வேலை கூட போக முடியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆம்பளைங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா கூட நாங்க தைரியமா இருப்போம். நம்ம ஏரியால இருந்த வரைக்கும் எங்களுக்கும் எந்த பயமும் இருந்தது இல்ல. ஆனா இப்பெல்லாம் ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியல. சந்தியா, ரொம்ப குளிருது. 2 பேரும் இங்க டீ சாப்பிடலாமா? மாஸ்டர், டீ 2. என்னங்க, இது 1-2 நாள்னா இந்த மாதிரி மேனேஜ் பண்ணலாம். ஆனா இதே மாதிரி ஒரு வருஷம் முழுக்க எப்படி நம்மளால இருக்க முடியும்? தினமும் ராத்திரி நம்ம 2 பேரும் எப்படிங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? அது வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எத்தனை நாளைக்கு நம்ம போய் சொல்ல முடியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, கிராமத்துக்காரங்க மாதிரி நம்மளும் நைட் எல்லாம் முழிச்சிருக்கணும் போல இருக்கு. ஏதோ என் நேரம் நல்லா இருந்தது, அதனாலதான் நான் உடனே எந்திரிச்சிட்டேன். இல்லைன்னா அந்த திருட இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பானே தெரியல. இல்லக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் இதுக்கு மேல என்ன செய்வாங்க? திருடன் தான் ஓடிட்டான்ல. போலீஸ் அவனை பிடிக்க முடியுமா என்ன? என்ன பேசுறீங்க நீங்க? என்னம்மா நீயும் சும்மா அழுறதுக்கு பதிலா திருடன் திருடன்னு கத்தி இருந்தா நாங்க எல்லாரும் அவனை பிடிச்சிருப்போம். அம்மா, அத்தையா, அம்மா நீங்க எப்படி இவ்வளவு தூரம்? அது வந்து நானும் சந்தியாவும் அத்தையா. என்ன மரியாதை, உட்காருங்க. கண்ணாடிலாம் போச்சு. உங்க முகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? இப்போ IAS ஆபீசரா மாற போற பொண்ணு இப்படியா பயப்படுறது?
மாமியாரை மதிக்கிற மருமக தான் நீங்க, அதுக்கு நீ இப்படியா? எப்பா. இன்னொரு விஷயம், தினமும் இப்படி வந்து போறதை பத்தி கேட்டீங்கல்ல, அதை பத்தி கவலையப்படாதீங்க. நம்ம சேர்ந்து இருந்தாலே ஒரு பிரச்சனை வராது. டீயை குடிங்க. மாஸ்டர், நான் உங்க எல்லார்கிட்டையும் நான் என்னன்னு சொல்ல, கிராமத்துல ஒருத்தன் இல்ல 2 பேர் இல்ல, மொத்தம் 3 திருடங்க திருடலான்னு வந்தானுங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரையுமே புடிச்சு ஒரேதான் அமுக்கியா அடிச்சம் பாருங்க அடி. என்ன தைரியமான ஆள் நீங்க. அட ஆமா மாமா, அந்த 3 திருடங்களையும் பிடிச்சி அடிச்சதுனாலதான் உங்களுக்கு அடிக்கடி முட்டி வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அஹ், அஹ். போலீஸை கூப்பிடுறது தான் நல்லதுன்னு தோணுது. என்னங்க என்னங்க இது, வாங்க போலாம். ராத்திரியில இங்கே நின்னு எனக்கு பிரயோஜனம்? நீங்க கவலைப்படாதீங்க. சரி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு யாராவது ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கிறது நல்லது. விக்ரம், இன்னைக்கு ராத்திரி நீ தூங்காம முழிச்சிட்டு இரு. போப்பா போ. ஸ்டோர் ரூம்ல பெரிய கம்பு இருக்கு, போய் அதை கொண்டு வா. அம்மா, இல்லம்மா, என்னால முடியாது. நான் சொன்னது கேட்கலையா? கஸ்தூரி, நீ முதல்ல போய் எல்லா ரூமையும் பாரு. ஜன்னல் கதவு எல்லாம் ஒழுங்கா மூடி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. சரிங்கம்மா. சரி போ. மீனாட்சி, ஏன் இந்த இடம் இவ்வளவு அமைதியா இருக்குன்னு தெரியலையே. தனியா இருக்க வேற ரொம்ப பயமா இருக்கு. அப்பா, ஆண்டவா. என்னால மட்டும் ஏன் இந்த மாதிரி தூங்க முடியலன்னு தெரியல. பெட்ல வந்து படுத்ததுமே எப்படிதான் இப்படி கும்பகாரண மாதிரி தூங்குறாரோன்னு தெரியல. இந்த கொரட்டை வேற. அப்பா, ஆண்டவா. என்னாச்சுங்க? ஒரு தப்பு நடந்துச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டேன் சந்தியா. அவசரத்தில் வீட்டுல இருந்து கிளம்பும் போது வீட்டு சாவிக்கு பதிலாக கடை சாவி கொண்டு வந்துட்டேன். அப்படியா? பரவாயில்ல விடுங்க. நம்ம கடையில உட்காந்து ராத்திரி பூரா நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணலாம். விடிக்காத்தால பால்காரர் வருவார்ல, அப்ப பாலோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போயிடலாம். சந்தியா, இப்ப நான் கிண்டல் பண்ணல, உண்மையாதான் சொல்றேன். இல்லைங்க, இந்த மாதிரி விளையாடினாதான் உங்களுக்கும் நல்லா இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணலாம். நான் சைலண்டா கதவை தட்டிடுறேன். யாராவது வந்து கதவு திறப்பாங்கல்ல. நம்ம வேற என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது யாரு? சந்தியா, என்ன பண்றீங்க? நான் விளையாடல சந்தியா, உண்மையாதான் சொல்றேன்.
நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆகும். நீங்கள் நம்பலையா? இங்கே பாருங்க, என்ன சாவி இது? தெரியுதா? மாட்டிக்கிட்டோங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? விக்ரம், என்னாச்சுமா? விக்ரம், இங்க பாரு. எனக்கு ஏதோ சத்தம் கேக்குதுப்பா. ஐயோ, என்ன சத்தம்? ஆமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. திருடன் எவனா இருந்தாலும் சரி, அவன் மண்டையை உடைச்சு உங்க கையில கொடுத்துறேன். தைரியமா முன்னாடி போங்கம்மா. நீ எனக்கு தைரியம் சொல்றியா இல்ல என்ன பயமுறுத்துறியா? ஐயோ ஆண்டவா, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்மள சும்மா விட மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேங்க. ஏதாவது சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்கள் தைரியமாக இருக்கு சந்தியா. அந்த கடவுள் இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நம்மளை காப்பாற்றிருக்காரு. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வழிகாட்டுவார். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன? அது நம்ம வீட்டு பின்பக்கமாக போனால் ஒரு வழி இருக்கு. அங்கே எப்படியாவது ஏறிட்டோம்னா நம்ம நேரம் வீட்டு போயிடலாம். அப்படின்னா வாங்க, உடனே போலாம். ஒருவேளை நம்ம 2 பேரும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது அந்த இடம் கொஞ்சம் உயரமாக இருக்கும். நம்ம ஏணி போட்டு தான் ஏறணும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் சொல்லுன்னா, நீங்கள் வருங்காலத்தில் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக போறீங்க. இந்த மாதிரி வேலை அடிக்கடி செய்ய வேண்டியிருக்குல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. தைரியமா தருங்க, பயப்படாதீங்கம்மா, நான் தான் இருக்கேன்ல. விக்ரம், இங்க யாருமே காணுமேப்பா. ஐயோ அம்மா, நம்ம குரல் கேட்டது அவங்க பயந்து ஓடி இருப்பாங்க. பரவாயில்ல, விடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க உள்ள போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி வா, நீங்க உள்ள போங்க. ஒழுங்கா பாத்து போ. நான் போறேன். சந்தியா, வாங்க வாங்க. சந்தியா, இதான் நான் சொன்ன இடம். என்னங்க, இது ரொம்ப மேல இருக்கே. நம்ம 2 பேரும் இவ்வளவு ஹைட்டுக்கு எப்படி போறது? இந்த ஹைட்டுக்கு நம்ம போகணும்னா அதுக்கு நிச்சயமா ஏணி வேணும்ல. எதுவும் இல்லாம நம்ம எப்படிங்க மேல போறது? ஏணியா? ஏணி நம்ம கடையில இருக்கு சந்தியா. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கொண்டு வந்துடுறேன். என்னங்க, இந்த பேக்கையும் ஷாலையும் உங்க கடையிலே வச்சிருங்க. இது இருந்தா மேல ஏறதுக்கு கஷ்டமா இருக்கும். முதல்ல நான் மேலே ஏறேன். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சந்தியா, அவசரப்படாதீங்க. இந்த ஏணி ஒழுங்கா இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியணும்ல. நான் முதல்ல பார்த்துட்டு வரேன். சந்தியா, இருங்க, என்ன பண்றீங்க நீங்க? என்ன என் பொண்டாட்டி கை இவ்வளவு கனமா இருக்கு? சந்தியாவா? என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு சந்தியா மாதிரியா தெரியுது? என்னோட பேரு சுந்தர பாண்டியா. முதல் தடவையா நான் இப்படிலாம் பாக்குறேன். இப்படிலாம் ஏணியை போட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு திருட போறீங்களா? வெரி கம்ஃபர்டபுள். சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க 2 பேரும் திருடங்க இல்ல. அப்ப நீங்க யாரு? அப்படின்னா நீங்க 2 பேரும் இந்த ஏணியை போட்டு இந்த நடு ராத்திரியில இன்னொருத்தவங்க வீட்டுக்கு எதுக்காக போறீங்க? அவங்க நல்லா தூங்குறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக நீங்க போறீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எங்க வீடு தான். பேப்பர்ஸ் காமிங்க, ப்ரூஃப் காமிங்க. ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? ஒரிஜினல் சார். கையிலேயே வச்சுட்டு சுத்துவீங்க? சொல்லுங்க. சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவையா பாக்குறேன். நீங்க 2 பேரும் சொந்த வீட்லயே திருட போறீங்களா? ஒழுங்கா சொல்லுங்க. உங்க வீட்டு மாடிப்படி எங்க இருக்கு? சரி, உங்க வீட்டு மெயின் டோர் எங்க?